வெள்ள நிவாரண பணி குறித்து 4 வாரத்துக்குள் பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெள்ள பாதிப்புக்கான காரணங்களை கண்டறிய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்க கோரி சென்னையை சேர்ந்த ராஜீவ் ராய் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இவ்வழக்கு தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல், நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக மீட்பு பணிகள் குறித்த அறிக்கை தனித்தனியாக தாக்கல் செய்தனர். வழக்கை விசாரணை செய்த நீதிபதிகள் ஏரிகளை பராமரிப்பதில் கவனமாக செயல்பட வேண்டும் என்றும், இது தொடர்பாக 4 வாரத்துக்குள் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்றும் கூறி பிப்ரவரி 9ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். தமிழகத்திலே சமீபத்தில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளத்தினாலும் அதனால் மக்களுக்கு ஏற்பட்ட மாபெரும் சேதங்களையும் அதற்காக மக்களுக்கு அளிக்கப்படுகிற நிவாரண உதவிகள் ஒழுங்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேர்கின்றதா என்பதை கண்காணிப்பதற்காகவும் சென்னை உயர்நீதிமன்றமே தானாக முன்வந்து ஒரு வழக்கினை எடுத்துக்கொண்டது. அந்த வழக்கிலே மத்திய அரசின் பாதுகாப்புத்துறையையும் தமிழக அரசையும் பிரதிவாதிகளாக சேர்த்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த வகையில் நிவாரண உதவிகள் செய்யப்படுகின்றன, அது எந்த வகையில் அவர்களுக்கு போய் சேர்கின்றன என்பதை குறித்து ஒரு விவரமான அறிக்கையை மத்திய அரசும் தமிழக அரசும் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர்கள் அடங்கிய அமர்வு முன்பு ஒரு விவரமான அறிக்கையாக தாக்கல் செய்தது. அந்த அறிக்கையிலே இதுவரையிலே மத்திய அரசு எந்த வகையிலே இந்த மக்களுக்கு உதவி செய்தது, தமிழக அரசு எந்த வகையிலே இந்த மக்களுக்கு உதவி செய்தது பற்றி அனைத்து விவரங்களும் விவரமாக குறிக்கப்பட்டன. இந்த வழக்கு மறுபடியும் பிப்ரவரி மாதம் 2வது வாதத்திலே ஒத்திவைக்கப்படும்.